ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ்லாம் பிக் பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் மண்டே மார்னிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்க வச்சுக்கணும். அப்போ தான் வந்து காலைல வந்து டீ போடுறதுக்கு சக்கரை எல்லாம் வரும். பட் வியானா என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே ஃப்ரைடே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வீக்கெண்ட் வரப்போது நமக்கு ஷூட்டிங்லேருந்து சாப்பாடு வந்துடும், ஸோ இதுக்கப்புறம் இந்த சக்கரை தேவைப்படாதுன்னு சொல்லி அவங்க வந்து கேசரி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கேசரி பண்ணதுனால எல்லா சக்கரையும் வந்து காலி ஆயிருக்கு. ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்னும் வரலை. அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட்க்கு வந்து டீ போடணும். டீ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை இல்லை. ஸோ திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட வந்து கேட்குறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி திவ்யா கேட்கல, எவ்வளோ யூஸ் பண்ணீங்க, ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டிங்களான்னு சொல்லி கான்வர்சேஷனாக தான், ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட வந்து கேட்டாங்க. அதுக்கு வியானா வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே பதில் சொல்லியிருக்கலாம். இல்லைக்கா, இது ஷூட்டிங்கில் வந்து சாப்பாடு வந்துடும், ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்துடும், அதனால தான் வந்து நான் கொஞ்சம் கேசரி பண்ணேன், ஒரு பாதி பேக்கெட் இருந்துச்சு, அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்து வந்திருக்காது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை எப்படி நீ கேட்கலாம், என்னை எப்படி நீ வந்து சொல்லலாம்னு சொல்லி வியானா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கான்வர்சேஷனை பிரச்சனையாக வந்து அவங்க கொண்டு போகிறாங்க. வியானாவோட ஈகோ வந்து இங்கே ஹர்ட் ஆகிருக்கு. அந்த ஈகோ ஹர்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாலாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாள், திவ்யாலாம் வந்து என்கிட்ட இது பண்ணுறாள்னு சொல்லி அந்த ஈகோ ஹர்ட்டில் வந்து அந்த பிரச்சனையை வந்து பேசி பெருசாக்கியிருக்காங்க.